Good morning, Paul. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண இந்த வீடியோ என்ன போட போறேன்னாக்க I'm going to talk about L3 breakouts and H3. இந்த L3, H3 எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரில்லா பேட்டர்ன்ஸ். ஓகே, இது வந்து சிபிஆரோட கம்பைன் ஆகும்போது it gives you a very good trend market. மார்க்கெட் எந்த பக்கம் போகும், எங்க சப்போர்ட் இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த கேமரில்லா பேட்டர்ன்ஸ் பிளஸ் சிபிஆர் பிளஸ் R1, S1 இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் ரொம்ப கீழே போயிடுச்சு, இதுக்கு மேலே அது ரிவர்ஸ் ஆகும், இதுக்கு மேலெல்லாம் மார்க்கெட் கீழே போக முடியாது, ஆர் மார்க்கெட் ரொம்ப மேலே போயிடுச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாது, கீழே வரும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு வந்து அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஐ டேக்கன் தி நிஃப்டி 50 சார்ட். இது வந்து நேத்திக்கு டிசம்பர் 9th 2025 அதோட சார்ட். இந்த சார்ட்ல பார்த்தாக்க நேற்றுக்கு ஓப்பன் ஆகும்பொழுதே L3க்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். எப்பவுமே இந்த L3யை பிரேக் டவுன் பண்ணாலோ இல்லை இந்த H3யை பிரேக் அவுட் பண்ணாலும் நம்ம மார்க்கெட்டை சேஸ் பண்ணக்கூடாது. இந்த மார்க்கெட் வில் பி வெரி வைல்ட் அண்ட் இட் வில் பி கோயிங் அப் ஃபர்தர் ஆர் கோயிங் டவுன் ஃபர்தர். அது கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ L3, H3 ஆர் வெரி கிரிட்டிக்கல். இந்த இடத்துல L3யை மார்க்கெட் ஓப்பனிங்லேயே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பின்பார் மாதிரி வந்தது. இது நார்மலாக என்னன்னாக்க ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி காமிக்கும். பட் இந்த இடத்துல அது ஒரு ட்ராப்னு சொல்ல மாட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல இல்லை ப்ரீவியஸ் டே செல் பண்ணவங்க எல்லாம் வந்து இங்கே கவர் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு பின்பார் காமிச்சு ஒரு பையிங் மாதிரி காமிச்சது. ஸோ இஸ் இஸ் அ குட் பாயிண்ட் என்டர். இந்த இடத்துல நம்ம புட்டு வாங்கியிருந்தோம்னா இந்த ட்ரெண்டை நம்ம கேப்சர் பண்ணிருக்கலாம். So this would have given you around 50 points in the Nifty options. Okay, so இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து S2. இந்த S2ல வந்து it took a support. ஸோ S2ல இந்த சப்போர்ட் எடுக்கும்போது நேற்றுக்கு நான் என்ன பண்ணேன்னா 25,800 புட்டை இந்த இடத்துல செல் பண்ணேன். இந்த ரிவர்சல் பார்க்கும்போது இந்த இடத்துல 25,800 புட்டை செல் பண்ணேன். சரி பாருங்க, மார்க்கெட் வந்து கேப் டவுன் L3 எல்லாத்துலேருந்து வந்தாலும் மார்க்கெட் இங்கே ரெக்கவர் ஆனதுக்கு காரணம் நேத்திக்கு எக்ஸ்பைரி. நார்மலா இந்த இடத்துல ரெக்கவர் ஆயிருக்காரு. ப்ராபப்ளி இப்படி சைட்வேஸ்ல போயிருக்கும், இல்லை சும்மா அப்படி லைட்டா கொஞ்சம் L4 வரைக்கும் போயிருக்கும், திரும்பி வந்திருக்கும், அந்த மாதிரி ஆயிருக்கும். நேத்திக்கு எக்ஸ்பைரி இருந்ததுனால மார்க்கெட் ட்ரெண்ட் ஆச்சு, திரும்பி மேல ரிவர்ஸ் ஆச்சு. இல்லைன்னா மார்க்கெட் நிறைய நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. ஒன் இஸ் கேப் டவுன், ஒன் இஸ் L3 பிலோ L3 ஓப்பனிங், ட்ரைலிங் சிபிஆர் எல்லாமே பாயிண்டிங் டு அ பேரிஷ் மார்க்கெட். So the market reversal yesterday was purely because of expiry. Okay, so இந்த இடத்துல 25,800 புட்டை நான் வைக்கும்போது மார்க்கெட் நல்லா ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் S1ல கொஞ்சம் அப்படி சப்போர்ட் இது பண்ண ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அப்புறம் S1 பிரேக் பண்ண உடனே இட் வெண்ட் அப் டு L3. இந்த L3 மேலே போயிட்டு L3லேயே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்புறம் அப்படியே இறங்கி S1 கீழே வந்துடுச்சு. So market never came back to S2. So this was a very good option to sell the put at S2, which gave me நான் வந்து ஒரு 65 ரூபாய்க்கு என்னவோ விற்றேன் அந்த ஆப்ஷனை, and it went to zero. So that was a informed decision நான் சொல்லுவேன். எந்த இடத்துல நம்ம இது பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல்ஸ் வந்து it helps you a lot. So this is what I want to talk about on the L2 or S3. I'll show you one more thing. இப்போ I'll show you one stock which actually நல்லா ட்ரெண்ட் ஆச்சு நேற்றுக்கு. ஓகே, இந்த ஆம்பர் என்டர்பிரைசஸ் இந்த ஸ்டாக்கை பார்த்தாக்க இங்கே L3க்கு கீழே பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, மார்க்கெட்டில் இது வந்து சிபிஆர் கீழே ஓப்பன் ஆச்சு. ஸோ டவுன் ட்ரெண்டில் காமிக்கிறது. அது கேம் டவுன் அண்ட் L3ல கீழே போய் S1ல சப்போர்ட் எடுத்தது. சப்போர்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததும் அகெயின் ஐம் டெல்லிங் யூ நேற்றுக்கு எக்ஸ்பயர். அதனால தான் இந்த இடத்துல பவுன்ஸ் ஆச்சு. இல்லைன்னா ஃபர்தர் டவுன் போயிருக்கும். அது போகாமல் நேற்றுக்கு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆனது. இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா விரோனோ இந்த இடத்துல அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து L3 இருக்கு. அது மேலே போகலாம், கீழே வரலாம், எது வேணாலும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல L3யை பிரேக் அவுட் பண்ண உடனே இட் இஸ் ட்ரெண்டிங் அப். ஓகே, இந்த இடத்துல வந்து புல்லிஷ் ஆகிடுறது.
ஸோ வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் யூ பை ஹியர் ஆர் பை ஹியர். இந்த ரெண்டாவது ஒரு கேண்டலில் வாங்கிட்டீங்கன்னா L3க்கு மேலே நல்லா போயிடுச்சு அப்படின்னாக்க இந்த இடத்துல வாங்கினாக்க இட் வெண்ட் அப் அண்ட் வெண்ட் அப் அண்ட் வெண்ட் அப். ஸோ இது எங்கே போகிறதுன்னா அடுத்த டார்கெட் வந்து S3ல இருக்கும். அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் இந்த ஸ்டாக்ல இருந்தது என்னன்னா S3யோ L3யோ சிபிஆர் உள்ள இருந்ததுனாலே அந்த ஸ்டாக் ட்ரெண்ட் ஆகும். இட் வில் கம் டுவர்ட்ஸ் தட். இப்போ S3 கிட்ட சிபிஆரோட இந்த ஸ்டாக்கோட S3 வந்து சிபிஆர் உள்ள இருக்கிறதுனால இங்கேருந்து இது அட்ராக்ட் பண்ணும். அந்த மேக்னெட் மாதிரி அது இழுக்கும் அந்த இடத்துல. அது இந்த இடத்துல S3 வரைக்கும் வந்துட்டு போறாங்க. வந்ததுக்கு அப்புறம் யூ கூட புக் ப்ராஃபிட். இந்த L3க்கு மேல வாங்கிட்டு S3ல ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். செகண்ட் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு இந்த இடத்துல என்ன பண்றதுனாக்க S3யை பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் ஆகுது. ஸோ அகெயின் இட் இஸ் ட்ரெண்ட் ஷோயிங் அ புல்லிஷ் ட்ரெண்ட். திரும்பி இங்கே என்டர் பண்ணிட்டு யூ குட் ஹவ் டேக்கன் திஸ் ரைட் டு H4 H5. ஓகே, இந்த இடத்துல வரைக்கும் போயிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த H3 L3 பிரேக் அவுட். எப்போவுமே H3 L3 பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனையும் சேஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் கோ ஃபார் யுவர் சேம் சைட் ஆஃப் ட்ரேடிங். லைக் H3யை பிரேக் பண்ணிட்டோம்னா பை பண்ணணும். L3யை பிரேக் டவுன் பண்ணி கீழே போச்சுன்னா செல் பண்ணணும் புட் பண்ணணும். ஓகே, I'll show you one more stock. Godrej Properties. இந்த Godrej Properties பார்த்தாக்க S3 வந்து பிவட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இங்க பார்த்தாக்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆன உடனே S3 வரைக்கும் யூசன் போயிடுது. பிவட்டுக்குள்ள இருந்தா நான் சொன்னேன் இல்லையா போன ஸ்டாக்லையும் பிவட்குள்ள இருந்தாக்க மார்க்கெட் will attract that market to come there. ஒரு மேக்னெட் மாதிரி இழுக்கும். இப்போ எப்பவுமே S3 L3 இருந்ததுனாக்க மார்க்கெட் மேல இருக்கும். ஸோ அதுக்கு மேலேருந்து கீழே விழும். இந்த L3யை வந்து டச் பண்ணும். S3 வந்து பிவட் உள்ள இருக்குனாக்க மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை வந்து மார்க்கெட் வந்து S3 கிட்ட இழுக்கும். ஸோ அந்த மாதிரி S3 வரைக்கும் இழுத்து இந்த இடத்துல S3யை பிரேக் அவுட் பண்ணிடுது. ஸோ யூ கூட டேக்கன் 2 ட்ரேட்ஸ். ஒன்று இந்த ட்ரெண்டை ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த S3 பிரேக் அவுட் ஆன உடனே இந்த கேண்டில்ல போய் S3ல வாங்கலாம். வாங்கினத இந்த ட்ரெண்டையும் யூ கூட டேக்கன் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான பிரேக் அவுட்ஸ். L3 பிரேக் டவுனும் S3 பிரேக் அவுட்டும் வந்து சூப்பராக உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி L3யோ S3யோ சிபிஆர் உள்ள இருந்ததுனாக்க மார்க்கெட் கண்டிப்பா அதை டச் பண்ணும். ஸோ ஒரு ரிவர்சலை பார்த்துட்டு L3 சிபிஆர் உள்ள இருக்குன்னா மார்க்கெட் இங்க மேல எங்கேயோனா இருக்கும். அது ரிவர்ஸ் ஆகும்போது யூ கேன் பை புட். அதே மாதிரி S3 உள்ள இருக்குன்னா மார்க்கெட் எங்கன்னா கீழே இருக்கும். அது ரிவர்ஸ் ஆகும்போது யூ பை கால், யூ வில் மேக் அ டன்ஸ் ஆஃப் மணி.